பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இது என்ன காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அப்போ அதிகாரத்தில் உள்ளவர்கள் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு மேலே அத்தாரிட்டி பவரில் உள்ளவங்க தேவன் தான் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் கோபாக்கி நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் செய்யும்போது நாம் அதை கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கறதா ஆகிவிடுகிறது. அதாவது நம்ம அதிகாரம் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் நடக்கணுங்கிறது நியமமாக இருக்கிறது. அப்போ நம்ம அப்படி எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அப்படின்னா தீமை செய்வர்களுக்கு நான் நன்மை செய்யணும். அப்போ தீமை செய்கிறவன் மேல் தீமை செய்கிறவனுக்கு நாம் நன்மை செய்யும்போது என்ன ஆகுனா, அப்போ தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும் பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே. அப்போ நம்ம தீமை செய்யாமல் நாம் நன்மை செய்தால் அந்த கோபாக்கிலிருந்து தப்பித்து கொள்வோம். ஆனால் நமக்கு மேலே உள்ள அதிகாரம் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை போட்டு அவங்களுக்கு எகென்ஸ்டாக நம்ம செய்யும்போது தீமை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். அப்போ தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாக இருக்கிறானே என்று அந்த நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் அத்தாரிட்டியில் உள்ளவங்களை தேவ ஊழியக்காரன் என்றே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க மோஸ்ட்லி அப்படிப்பட்ட உயர் பதவியில் இருக்க அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கல்ல துர்க்கிரியர்களுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணும்? ஆகையால் நீங்கள் கோபாக்கி நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால், நாம் அப்படிப்பட்ட அதிகாரத்தில் பவரில் உள்ளவங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்படி எதிர்த்து நிற்கும்போது கோபாக்கினுக்கு இடம் கொடுக்கிறதா ஆகி விடுகிறது. கோபாக்கின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம மனசாட்சி நமக்குள்ளே ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உள்ளாந்தரத்திலேயே ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய மனசாட்சி நிமித்தம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் பவர், அவங்க வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை வயசு சின்னவங்களாக இருக்கலாம், அவங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாக இருக்கலாம், புறஜாதி மார்க்கத்தில் இருக்கலாம், ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப கடின இருதயம் உள்ளவர்களாகவும் இருக்கலாம். ஆனாலும் நாம் அவர்களுக்கு எப்படி இருக்கணுமா, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாளில் இந்த கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் இப்போ 5வது வசனம் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1லிருந்து இப்போ 5 வரைக்குமே இதை பற்றியே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகாரத்தில் உள்ளவர்கள், பவரில் உள்ளவங்க, இன்னும் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், யாரையுமே நாம் குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, அவங்களை மரியாதைக்கு குறைவாக நாம் நடத்தக்கூடாது, அவங்களுக்கு கனம் பண்ண வேண்டும், அவங்களுக்கு சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேதத்தில் இப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் மனசாட்சி நிமித்தமும் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே,
நாம் இப்படிப்பட்ட வசனத்திற்கு ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எங்களோடு வேலை செய்கிற பழகிற இடத்துல ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளை நாங்கள் சில டைம் அவங்களுக்கு தேவையில்லாத பிரியமில்லாத அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு ஆண்டவர் மனஸ்தாபத்தோடு நிறையா தடவை நாங்கள் நடந்திருக்கோம். ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, எங்களை தாழ்த்துக்கிற கர்த்தாவே, எங்கிட்ட அநேக குற்றங்கள் உண்டு ஆண்டவரே, குறைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இனிமேல் கோபாக்கினைக்கு இடம் கொடுக்காதபடி, ஆண்டவரே, மனசாட்சிக்கு விரோதமாக செய்யாதபடி நாங்கள் முற்றிலுமாக கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டு நோக்கி பார்த்து, இந்த புதிய நாளில் துவக்கத்தில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இன்னும் மட்டும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய நாளில் ஆண்டவரே உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை ஓடி உழைக்க எங்களுக்கு பலனை சத்துவத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, நன்றி தகப்பனே. இந்த 2025 வருஷத்தில் செப்டம்பர் மாதத்தின் 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி பலிகளை, துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து நடக்கணும்னு வாஞ்சையோடு ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் இருக்க குறைவெல்லாம் மகிமையை நிறைவாக்கி தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் சொந்த பந்தங்கள் உற்றவர்கள் இணைஞ்ச நம்பத்துக்கள் எல்லா இடத்திலும் சமாதான தேவன் மெய்யான சமாதானத்தை தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே அப்பா, இன்றிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து எங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளோ, எங்களுக்கு மேலே உள்ள அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், யாரை நீ நியமித்திருக்கிறோம், நாங்கள் முழு மனதோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வசனத்து மூலம் எங்களோடு பேசினீர், இடைப்பட்டீர். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் அப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதி முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமைக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.